ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க தி பெல் கீப்பர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக தி பெல் லேக் அப்படின்ற பிளேஸ்க்கு போறாங்க. போற வழியில ஒரு பெட்ரோல் பங்க்ல அதை பத்தி கேட்கும்போது அங்க இருக்கவங்களாம் நீங்க அங்க போனா திரும்பி வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பயன்படுத்துறாங்க. இவங்க அதையும் தாண்டி தைரியமா அங்க போறாங்க. போயிட்டு நைட்டு 12 மணிக்கு அங்க இருக்க பெல் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் எதிர்பாராம நடந்த சம்பவங்கள் என்ன, கடைசியில் அங்க இவங்க தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஏன் ஹாரர் படம்னா இதான் ஸ்டோரி பிளாட்ன்ற மாதிரி ஆகி போச்சு. அதே ஸ்டோரி பிளாட் தான் இவங்களும் எடுத்திருக்காங்க. ஆனா அதை சுவாரஸ்யமா எடுத்திருக்காங்களா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. சரி, படத்துல வர அந்த ஹாரர் போர்ஷனா இருக்கட்டும், இல்ல அவங்க அட்டாக் பண்ற போர்ஷனா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு சில போர்ஷன்ஸ் நல்லா இருக்கே தவிர, அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்ல நல்லா இருக்கே தவிர போக போக அதே ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அதனாலேயே இந்த படத்தை சுவாரஸ்யமா உட்காந்து பார்க்க முடியல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் ஓகேவா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே பரவாயில்லாம பண்ணி கொடுத்திருக்காங்க. பிஜிஎம் பத்தி சொல்லலாம், கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதனாலேயே ஒரு சில மூமெண்ட்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு அரகப்பழசான ஸ்டோரி பிளாட், அதே அரகப்பழசான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்க படம் தான் இது. சுத்தமா சுவாரஸ்யமா எந்த விஷயமும் கிடையாது, புதுசா எந்த விஷயமும் கிடையாது. அதே தான் ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.